சிறப்பிக்குமாறு திரு சுகன்யா செல்வம் அவர்களையும் மற்றும் அதிகாரிகளையும் ஏஐ அவர்களையும் மற்றும் விண்ணக நலசங்க செயலாளர் மற்றும் தலைவர் சிவா அவர்களையும் மற்றும் விண்ணகர் பூங்கா நடையாளர் சங்கம் சார்பாக மூத்த நிர்வாகி அமர்ராஜ் அவர்களையும் தலைவர் தங்கையா அவர்களையும் சாகுலமை பொருளாளர் அவர்களையும் மற்றும் நிர்வாகிகள் ரவி, புஷ்பராஜ், கருணா மற்றும் அனைத்து நடையாளர் சங்க தலைவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிறப்புரையாற்றுவதற்காக பில்நகர் பூங்கா நல சங்கத்தினுடைய தலைவர் சுபாஷ்கந்தன் அவர்கள் பேசுவார்கள். சுகன்யா செல்வம் அவர்களுக்கும் திரு செல்வம் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்க காரணம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வளர்ச்சி அல்ல, மிக வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையால் இதை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதோட கம்மியாக தான் ஓரளவுக்கு நடக்கும். இப்போ வருடம் ஒரு சிறப்பாக ஒரு விழாவாக கொண்டாடுறது இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். உங்களை பார்த்து தான் இதெல்லாம் செய்யலான்றதுக்காக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஒரு நலநிறுத்தங்கள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் உடற்படியாக இருந்ததுக்கு மக்களுக்கும் தலைவி அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் வேண்டுகோளுக்கு நாங்கள் அப்பப்பொழுது இந்த பார்க்கை மேன்மைப்படுத்துவதில் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் கவுன்சில் மேடம் அவர்களுக்கும் திரு கராத்தே செல்வம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளோதான், போதும். இந்த ஆண்டு நடையாளர் சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டு. இந்த வருஷம் இதை சிறப்பாக இந்த வருடம் முழுதும் கொண்டாடுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது மாநகர மன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நீங்கள் சொன்னாதான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை வருடம் இங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இங்கே நடையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த குடியரசு தினமாக இருந்தாலும் சரி, சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி,
பார்க்கே வந்து நல்லா ஜொலிக்குதுன்னா அது நடையாளர் சங்கம் அவர்களுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாருமே சேர்ந்து நல்லா ஒத்துமையாக பண்ணுறாங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகள். தலைவர் அவர்களுக்கு, தங்கையா தலைவர் அவர்களுக்கும் நன்றிகள். அப்புறம் சிவா அண்ணனுக்கும் நன்றிகள். அவரும் பார்க்கில் வந்து நான் அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன். பார்க்கிலலாம் அந்த கபசுர குடிநீர் குடிக்கிறது, அவங்களால முடிஞ்சது சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த போட்டி நடத்துறது, பொங்கல் விழாவில் போட்டிலாம் நடத்திருந்தாங்க, அதுவும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. திருக்குறள் போட்டி நடத்திருந்தாங்க, ஓவிய போட்டி, அப்புறம் கோல போட்டி, அப்புறம் சின்ன பசங்கள்லாம் வந்து கவர்ற விதமாக மாடை வச்சு அவங்கள வந்து ஊர்வலம் போகிறது, அதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகாவும் பண்ணாங்களாம். நான் இதெல்லாம் தான் பார்த்தேன், யோகாவை பார்க்கல. ஸோ யோகா அந்த நடத்துகிற அந்த பாட்டிமாக்கும் என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு வருடமும் எல்லாமே சிறப்பாக பண்ணுறாங்க. எதனால இந்த சிறப்புனா எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுனால தான். நம்ம இந்தியானாலே ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை, அந்த மாதிரி இங்கே நம்ம பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து செயல்படுறாங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோன்ட்டு யாருக்கும் ஞாபகம் இருக்காது. நான் எந்த நிகழ்ச்சி இந்த பார்க்கு வந்தாலும் மாமன்ற உறுப்பினராக நான் பதவியேற்று என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றது சொல்கிறது வழக்கம். ஏன்னா நம்மளுக்கு போன வாரம் சாப்பிட்டது, நேற்று சாப்பிட்டது ஞாபகம் இருக்காது. ஸோ நம்ம இங்கே என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு சின்ன ஒரு ரீகேப் அதுக்காக சொல்கிறேன். நமக்கு நாம திட்டத்தில் ஏஎம்ஜி சார் அவர்கள் வந்து பின்னாடி இருக்க ஃபவுண்டைன் நமக்கு நாம திட்டத்தில் அவங்க 3 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்க. நமக்கு நாம திட்டம்னா 50% அந்த ஸ்பான்சர் கொடுப்பாங்க, மிச்சம் 50% கார்பரேஷன் கொடுப்பாங்க. இப்போ அவர் 3 லட்சம் கொடுத்தாங்கன்னா அதோட ஷேரை மிச்சம் எவ்வளோ அமௌண்ட்டோ அது போட்டு அந்த ஃபவுண்டைன் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாடலில் ஒன்று இருக்குது பின்னாடி, அது பார்த்தீங்கன்னா கிணறு. நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை கில்நகர் பார்க்குக்கு அனுப்பும் போது பேரண்ட் கூட வந்தாலும் நல்லாயிருக்கும், பசங்கக்கிட்ட சொல்லியும் அனுப்பணும். ஏன்னா அது கிணறு இருக்குது, பசங்களோட பாதுகாப்புக்காக தான் அந்த கூடை வடிவத்தில் அக்ஷய பாத்திரம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சைடில் இருக்க ஃபவுண்டெயினாக இருக்கட்டும், மரத்தை சுற்றி பெயிண்டிங், மரத்தை சுற்றி அந்த கிரானைட், அப்புறம் ஹார்ட் பெயிண்டிங் பின்னாடி இருக்கிறது. இதில் ஒவ்வொரு தூணிலிருந்து துரும்பு இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட இங்கே வரும்போதும் இந்த சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை வைப்பாங்க. மக்கள் நம்ம பிரச்சாரத்துக்கு வரும்போது மாமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போதும் எங்களுக்கு இந்த நீங்கள் கவுன்சிலராக வந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பார்க் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் செய்கிற ஒவ்வொன்றும் வந்து மக்கள் என்கிட்ட என்ன தெரிவிக்கிறாங்களோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். மக்கள் கொடுத்த ஐடியாவிற்காகவும் நன்றி. என் கூட சேர்ந்து இது நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது, நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பண்ணுறது பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மாமன்றத்தில் எது கேட்டாலுமே நிறைவேற்றி கொடுக்குற எங்களுடைய மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், துணை மேயர் அவர்களுக்கும், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளர், ஆர்டிசி, டிசி ஒர்க்ஸ் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய 109வது வட்ட மக்களின் சார்பாகவும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே எந்த ஃபங்க்ஷன், எந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே, சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரிய மேடையாக இருந்தாலும் சரி, என்னை ஓட் போட்டு தேர்ந்தெடுத்த என்னுடைய 109வது வார்டு மக்களுக்கு எப்பவுமே நன்றி சொல்கிறது பழக்கம். அதே போல் என் மேலே நம்பிக்கை வச்சு வர்ற மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு ஓட் போட்ட உங்கள் கை சின்னத்தில் எனக்கு வாக்களித்த உங்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு முக்கிய குறிப்பு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேச தந்தை யார்? மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர் வைத்திருந்தாங்க. எதுக்கு? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு. இப்போ அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாளாக மாறி இருக்கு. ஆனால் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தியோட பெயரை எடுத்த
நம்ம மத்திய பாஜக அரசை இந்த குடியரசு தின நாளில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அது எங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது எடுத்துகிட்டு வந்த ஒரு திட்டம். அவங்களுக்கு வேணும்னா 100 நாளா 125 நாளாக மாற்றலாம். ஆனால் நிதியும் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம மாநில அரசுக்கிட்ட இருந்து நிதி கேட்குறாங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொதுமக்களாகிய உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாளாக மாற்றிட்டாங்கன்னாலும் பின்னாடி இருந்து ஒரு கைத்தட்டல் வந்துச்சு. நான் ஃபுல்லாக பேசி முடிக்கல, அதனால அவங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வரோம், கொடியேற்றுறோம், அதோட போயிடக்கூடாது. நாட்டில் என்ன நடக்குது, அங்கே தானே நடக்குது, எங்கேயோ தானே நடக்குது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது கிராமத்தில் தானே, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே நடக்கிறது தான் இங்கேயே நடக்கும். ஸோ மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசை இந்திய தேச தந்தையாகிய மகாத்மா காந்தியின் பெயரை எடுத்ததற்காக வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக எதனா ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை அமல்படுத்தணும். ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை 125 நாளாக மாற்றுறது எப்படி அவங்க பப்ளிக்கை ஏமாத்துறாங்க, பொதுமக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தருணத்தில் குடியரசு தினத்தில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை எடுத்த ஒன்றிய பாஜக அரசை காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் ஒரு மாமன்ற உறுப்பினராகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று இந்த தருணத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக அருமையாக உரையாற்றினார்கள். தனது பதவியேற்ற நாளிலிருந்து தன்னுடைய சாதனை பட்டியல்களையும் நாட்டினுடைய தேச பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக எடுத்துக் கூறினார்கள். மாநகரமன்ற உறுப்பினர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அரிய பல சாதனைகளை சொன்னார்கள். நாங்கள் சங்கம் ஆரம்பித்த போது மாநகராட்சிக்கு சங்கம் உதவியது. மாநகராட்சிக்கு குப்பை வண்டி நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். குப்பை அள்ளுறதுக்கு குப்பை வண்டி நாம தான் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் எங்கள் நடையாளர் சங்கம் தான் வழங்கியது. பூங்காவை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்களை நாங்கள் தான் செயல்படுத்தணும் சொந்த காசுல இருந்து. இப்பொழுது மாநகரமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு மாநகர நிதி அவர்களுடைய சொந்த அந்த நிதி அந்த பணத்தில் இருந்தெல்லாம் பூங்காவை மிக சிறப்பாக செயல்படுத்தி சாதனைகள் பல செய்திருக்கிறார்கள். சமூக பிரச்சனையும் பற்றி இப்பொழுது அலசி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் நேரம். மாநகரமன்ற உறுப்பினர்கள் அடுத்ததாக மாநகரமன்ற உறுப்பினர் அவர்களை தலைவர் தங்கையா அவர்கள் பேர் என்ன போடுங்க சார். அடுத்து செல்லம் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவராக புதியாக பொறுப்பேற்றுள்ளார்கள். கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அவரை வாழ்த்தும் விதமாகவும் நடையாளர் சங்கத்துக்கு உதவியாக இருக்கும் விதமாகவும் அவரை வாழ்த்துவோம். அடுத்து மாநகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அடுத்து பூங்கா நல சங்கத்தினுடைய தலைவர் சிவா அவர்கள் மாநகரமன்ற உறுப்பினரை வாழ்த்துவார்கள், சால்வை அணிவிப்பார்கள். பூங்கா நல சங்கத்தினுடைய தலைவர் சிவா அவர்களுக்கு சாவுல் அமீது அவர்கள் கௌரவிப்பார்கள். திரு மணிவண்ணன் அவர்களுக்கு தலைவர் தங்கையா, மணிவண்ணன் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் கராத்தே செல்வம் அவர்களுக்கு சகோதரர் செல்வம் அவர்களுக்கு கௌரவிப்பார்கள். கிள்ளகர் பூங்கா நலச்சங்கத்தினுடைய செயலாளர் மாநகரமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர் இப்போது பிரேம்குமார் அவர்கள் கௌரவிப்பார்கள். பிரேம்குமார் அவர்களுக்கு தங்கை அவர்கள் கௌரவிப்பார்கள். தலைவர் தங்கை அவர்களுக்கு தலைவர் சிவா அவர்கள் கௌரவிப்பார்கள். திரு சாகுல் அமீது அவர்களுக்கு பிரேம்குமார் அவர்கள், திரு புஷ்பராஜ் அவர்களுக்கு பிரேம்குமார், திரு கருணாகரன்
சங்க நிர்வாகிகள். கருணாகரன் முன்னிலை வரும். அடுத்து ரவி. சார் கார்பரேஷன் சார் சார் சொல்லுங்க சார். பிகோனியா அரிமா சங்கத்தினுடைய தலைவர், நடராஜ் தியேட்டர் ஓனர் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு பிரேம்குமார் அவர்கள். அப்படியே போடுங்க. மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ரவி அவர்கள். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கராத்தே செல்வம் அவர்களுக்கு ரவி கௌரவப்படுத்துவார். மோகன் அண்ட் நெல்சன் முன்புறமாக வரவும். கொடுத்துட்டு வாங்க. வட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், 109வது வட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், என்னுடைய அருமை தம்பி மோகன் அவர்களுக்கு மிக்க நன்றி. சரி, அடுத்ததாக நாட்டுப்பண், அதற்கு பிறகு இனிப்பு வழங்குதல். தூய்மை பணியாளர்களுக்கு நமது பூங்கா நல சங்கத்தினுடைய தலைவர் சிவா அவர்கள் பாய் வழங்குகிறார்கள். சார் இந்த அம்மாட்ட வேற என்ன பாருங்க. ஒருத்தர் வாங்கம்மா. இது கொடுப்பா, சாக்லேட் கூட தேசியக்கு ஏதோ சொல்லுங்க, அப்புறம் கொடுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள். தமிழ்தாய் வாழ்த்து நாட்டுப்பண் பாடும்போது வாக்கிங் போறவங்களா இருந்தா கூட நின்று நம்முடைய தேசத்திற்கு, இந்த தேசிய கீதத்திற்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம பார்க்குக்கு வாக்கிங் வரோம் தான், ஆனா குடியரசு நம்ம டெய்லியும் இங்க பார்க்ல வந்து தேசிய கீதமோ தமிழ்தாய் வாழ்த்தோ பாட மாட்டாங்க. பார்க்ல வாக்கிங் போறவங்களும் நம்ம எல்லாருமே வந்து இந்திய தேசத்தில் தான் இருக்கோம், வேற நாட்டில் இல்லை. அதனால தமிழ்தாய் வாழ்த்து பாடும் போது இந்த வாக்கிங் போறவங்கலாம் நின்று தமிழ்தாய் வாழ்த்துக்கும் நாட்டுப்பண்ணுக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கும் தேசிய கீதத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நன்றி. அடுத்து இனிப்பு வழங்குதல். கொஞ்சம்
not like